ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்க்கும்போது சனி வக்ர பெயர்ச்சி பார்க்க போறோம். சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா இது பெயர்ச்சி கிடையாது. சனி பகவான் தன்னுடைய நிலையிலிருந்து இயல்பு நிலையிலிருந்து வக்ர தன்மைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை. இது எத்தனை மாதங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 27ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரத்தன்மை அடையக்கூடிய அந்த சனி பகவான் 12ஆம் மாதம் அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அந்த வக்ரத்தன்மையோட இருக்க போறார். தமிழ் மாத கணக்கிற்கு ஆடி மாதத்துல ஆரம்பிச்சு கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை என மாதிரியாக செயல்பட போகுது. இந்த இடத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் என்னென்ன ஒரு மாற்றத்தை அடைய போறீங்க, உங்களுக்கு சில டிப்ஸ், அதாவது நீங்க என்ன செஞ்சா இந்த வக்ரத்தன்மையில உங்களுக்கு அந்த மாற்றங்கள் நல்ல ஒரு விதத்தை கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா சனி வெவ்வேறு விதமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை. ஒரு நல்ல இடத்துல இருக்கு அப்படின்னா ஒரு 2 அடுத்து பாத்தீங்கன்னா 4 11 இந்த மாதிரியான இடத்துல இருக்கு அப்படின்னா அது வேறு விதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதே இது மறைவு ஸ்தானமாகப்பட்ட அந்த 3 6 8 12ல இருக்கும் போது அதிகப்படியான பிரச்சனைகளை அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த இயல்பு தன்மையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோடு திரும்பும் போது பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வரக்கூடிய தோல்விகளும் பாத்தீங்கன்னா ரொம்பவும் விரைவாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா சனி ஒரு குளிர்ந்த கிரகம், அதனுடைய இயல்பு தன்மையை மெதுவாக நகரக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்ப வக்ரத்தன்மை அடையும் போது ரொம்ப ஃபாஸ்டா அது செயல்பட போகுது. அந்த ஃபாஸ்டா செயல்படும் போது நமக்கு வரக்கூடிய சில வெற்றி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பாராத நேரத்துல வரும். நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் நமக்கு இந்த மாதத்துல இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அந்த சனியினுடைய வக்ரத்தன்மை அந்த வாய்ப்புகளை உங்களுக்கு மிகவும் துரிதமாக கொடுக்கும். அதே சமயம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கு அப்படின்னா இந்த டயத்துல பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல அவமானங்கள், தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இது எல்லாத்தையுமே சட்டுன்னு கொடுத்துட்டு போயிடுவார். நீங்க அந்த பிரச்சனையை ஆராய்ந்து பாக்குறதுக்குள்ள அதனுடைய பாதிப்புகள் அப்படின்றது மிகுந்த ஒரு மனவேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அதனாலதான் யாரு நம்ம ஒரு மொழி வழக்குல சொல்லுவோம் அவன் சனி மாதிரி நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதனால அந்த சனியினுடைய தன்மை பாத்தீங்கன்னா ரொம்ப வலி வேதனை அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு போகக்கூடிய அளவிற்கு அதனுடைய தன்மை இருக்கும். ஏன்னா கர்மகாரகன், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எதிர் வினைகள் அப்படின்றது இந்த சனி பகவான் மூலமாக வரப்போகுது. அதனால நம்ம இந்த இடத்துல நீங்க எந்த மாதிரியாக பிரிகாஷனா இருக்கும், எந்த இடத்துல நீங்க சில விதத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கடகராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள். இந்த ராசியில சந்திரன் ஆட்சி பெறுகிறார். மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் ஆட்சி பெறதுனால ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு முடிவு அப்படின்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும். இவர்களினுடைய முடிவை மற்றவர்களுக்காக மாற்ற மாட்டாங்க. அதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய சில நெகட்டிவான குணம் அப்படின்றது மற்றவர்களுக்கு தெரியும். இவங்க அவங்களுடைய முடிவுல அப்படியே ஸ்டெடியா இருக்கிறாங்க. நம்ம சொல்றத ஒரு காது கொடுத்து கேட்கறதே கிடையாது அப்படின்ற மாதிரியாக அந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா அவர்களினுடைய முடிவுகளை மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த முடிவுகள்னால எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தைரியமாக எடுத்து சொல்லக்கூடியவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான். இந்த கடகராசி என்பர்களுக்கு 9ஆம் இடத்துல சனி வக்ரத்தன்மையில இருக்கிறார். 9ஆம் இடம் அப்படின்றது பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்ரத்தன்மை பெறுகிறார். இது நிறைய ஒரு மாற்று அமைப்புகள் தான். நிறைய பேருக்கு முதல்ல சொல்ல போனா தந்தை வழி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் இப்போ தீரக்கூடிய ஒரு நேரம். சில இடத்துல பாத்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் அப்பாவும் பையனுக்கும் ஆகாது, அடுத்து பாத்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணுக்கும் ஆகாது, 2 பேரும் எலியும் புனையுமா இருக்கிறாங்க, பாம்பும் கிரியுமா இருக்கிறாங்க, முகத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலே சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த அப்பா ரொம்ப ஏதாவது தேவையில்லாம என்னைய நச்சரிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி எல்லாம் இந்த சனி அந்த 9ஆம் இடத்துல இருக்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகளை அந்த உறவுகள்
உறவுகளுக்கு இடையே கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். இப்ப இந்த இடத்துல 9ஆம் இடம் அப்படின்றது உயர்கல்வியையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உயர்கல்விக்காக சில பேர் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க. என்னவோ தெரியல மேடம், புக்கை திறந்தாலே எங்களுக்கு தூக்கமா வருது, அதை ஒரு ஸ்டெடியா எங்களால படிக்கவே முடியல அப்படின்ற மாதிரியான சில மந்தத்தன்மை அப்படின்றது இந்த இயல்பு தன்மையோட இருக்கும்போது அந்த சனி பகவான் கொடுப்பார். இப்போ வக்ரத்தன்மையில அந்த 9ஆம் இடத்துல இருக்கும்போது இது எல்லாமே மாறி அமையக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்க போது, உங்களுடைய உயர்கல்விகள் பாதிக்கப்படாமல் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்க போறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணம் அப்படின்றது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பாக்குறார். நல்ல வருமானம் கொட்டி வரக்கூடிய ஒரு நேரம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒண்ணுமே வருமானமே இல்லை அப்படின்னு இருந்தீங்களோ இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு வருமான வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா கடகராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த காலகட்டம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அடுத்து சனி 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார், வக்ரத்தன்மையோடு பார்க்கிறார். அதனால உடன் பிறந்தவர்களோடு சண்டை சச்சரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். என்னுடைய தம்பி சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்கு அடங்காத ஒரு குழந்தையாக இருக்கு, இப்படி எல்லாம் அந்த உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு கெட்ட பெயர்களை தேவையில்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு பாசத்தன்மையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். யாரையும் விட்டு பிரிஞ்சும் இருக்க முடியாது, ஆனா அவங்களோட சேர்ந்தும் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. இது எல்லாத்தையுமே இந்த சனி வக்ரத்தன்மை இந்த காலகட்டங்கள்ல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். கணவரோட சேர்ந்தும் வாழ முடியல, ஆனா கணவர் இல்லாமலும் இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அமைப்பை இந்த கடகராசி என்பர்கள் இந்த சனி வக்ரத்தன்மையில பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து உங்களுடைய 6ஆம் இடத்தை, அதாவது கடகராசி என்பர்களினுடைய 6ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதனால வேலை ரீதியான சில உயர்வுகளை இந்த கடகராசி என்பர்கள் பெற போறாங்க. யாரெல்லாம் டெம்பரவரியா வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ, வெளிநாட்டிலயும் சரி உள்நாட்டிலயும் சரி, எந்தெந்த இடத்துல எல்லாம் டெம்பரவரியா வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிரந்தர ஒரு உத்தியோகம் அப்படின்றது முழுமையாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து அந்த நிரந்தர உத்தியோகத்துல நல்ல ஒரு பதவி உயர்வு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த பதவி உயர்வுனால ஏன்னா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால எந்த இடத்துலயும் ரொம்ப சங்கோஜப்படாம, சில இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க துணிஞ்சு சில விஷயங்களை முயற்சி செய்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். கடகராசி என்பர்கள்ல வீட்டுல வேலைக்கு போகாம இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஏன்னா சனி மந்த தன்மை இயல்பு தன்மையால இருக்கிறாரு அப்படின்னா எப்போதுமே அந்த ஒரு மந்தத்தன்மை அப்படின்றது இருக்கும். அதே சமயம் சனி வக்ரம் ஆகுறாரு அப்படின்னா நீங்க ஏதாவது வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு உங்களை பார்த்தாலே ஒரு எரிச்சல் வரும், தேவையில்லாம பேச ஆரம்பிப்பாங்க, அந்த இடத்துல கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இது எல்லாமே அந்த குடும்பத்துல சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்களுமே பாத்தீங்கன்னா கடகராசி என்பவர்கள் மற்றவர்களினுடைய சொல் பேச்சை கேட்காமல் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. நான் முதலே சொன்ன மாதிரி என்னுடைய முடிவுல நான் மற்றவர்களுக்காக மாற்ற மாட்டேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை செய்வீங்க. அதனால அந்த மனநிலை சார்ந்த விஷயங்கள்ல வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறோம், வீட்டுல வயதானவர்களாக இருக்கிறாங்க, எங்களுக்கு வீட்டை தவிர வேற எங்கேயுமே போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இல்லை, எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய குணங்கள்ல சில மாறுபாடுகள் இருக்கும். அதனால சில இடத்துல தேவையில்லாத அவமானங்கள்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த இடத்துல ரொம்ப கவனமா யார்கிட்டையும் வாய்
கொடுக்காமல் இந்த கடகராசி என்பர்கள் பிரச்சனையே பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கிட்ட போய் தேவையில்லாம பேசி இவர்களே அவமானப்பட்டுட்டு வருவாங்க. இதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே. அதனால மற்றவர்கள்கிட்ட தேவையில்லாமல் வாய் கொடுக்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து மிகப்பெரிய ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த கடகராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் இப்ப நடக்கக்கூடிய அந்த திசாபுத்தி பாத்தீங்கன்னா புதன் திசை, கேது திசை, இந்த மாதிரியான திசாபுத்திகள் எல்லாம் இருக்கும். சுக்கிர திசை, ராகு திசை, இந்த மாதிரியான திசாபுத்திகள்லாம் இருக்கும். இந்த திசாபுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய ஜாதக ரீதியாக ஒரு வேலை மாற்றம் செய்யணும் விருப்பப்படுறவங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலை மாற்றம்லாம் செய்யணும் விருப்பப்படுவாங்க. அடுத்து இரண்டாவது திருமணம் செய்யணும் விருப்பப்படுவீங்க. இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க டீட்டெயில்டா பாத்துட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் தெரிய வரும். அடுத்து இந்த இடத்துல இந்த கடகராசி என்பர்கள் இந்த 4 மாத காலகட்டத்திற்கு நீங்க என்ன விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி யார்கிட்டையும் தேவையில்லாத ஒரு வம்புகளை, அதாவது வம்பு வழக்குகளை வாங்கிட்டு வந்துருவீங்க. அதனால பெரிய அளவுக்கு யார்கிட்டையும் ரொம்ப கான்வர்சேஷன் வச்சுக்காதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடன் பிறந்தவர்கள்கிட்ட ரொம்ப பினான்சியல் டிரான்சாக்சன் வச்சுக்க கூடாது. என்னுடைய உடன் பிறந்தவர்கள் தானே, என்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் தானே, அவங்க கிட்ட வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரியா கேட்க கூடாது. ஏன்னா இந்த இடத்துல வரக்கூடிய சில கான்ஃபிளிக்ஷன்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த கடகராசி என்பர்களுக்கு கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தேவையில்லாத பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால இந்தந்த இடத்துல எல்லாம் நீங்க பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க. மீதி எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது. அதனால இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த கடகராசி என்பர்கள் உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு, நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு சனிக்கிழமை நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்றது பாக்யஸ்தானம். அந்த பாக்யஸ்தானத்துல சனி வக்கரத்தன்மையோட இருக்கும்போது இங்க குலதெய்வ ஆசிர்வாதம் இல்ல, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீகத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஜோதிட ரீதியான ஒரு பலன்கள் இருக்கும். இதற்கு ஒரு பிராயச்சித்தமாக உங்களுடைய காவல் தெய்வங்களுக்கு நீங்க சனிக்கிழமை நல்லெண்ணெய் காப்பு செய்யும் போது அதற்குண்டான விஷயங்கள் நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்க சில இடத்துல நீங்க அதை பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.